சில வேளையில் போதகர் சொல்லுகிற ஆலோசனைகளை கூட கேட்கணும். சபையில் வந்து கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் ஆவியானவர் பேசுகிறார். போதகர் மூலமாக வர்ற வார்த்தைகளை நமக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிற கூடாது. புத்திமதிகள் வரும்போது மாற்றத்தை உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ தீர்வுகளை நம்ம காண முடியும். சிலபடி ஆலோசனைக்காரர்கள் கத்தனை வாழ்க்கையில் கொண்டு வருவார். கவுன்சிலிங்கில் சில பேர் வந்து தங்களுடைய பக்கம் தான் சரியான பக்கம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் வருவாங்க. அப்படி வர நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சில மனைவிகள் எப்படி வருவாங்கன்னா, கணவனை ஒரு பிசாசு போல பாஸ்டர்கிட்ட காட்டணுன்னே வருவாங்க, பட்டியல் போட்டு வருவாங்க. சில மனைவிமார் அதே மாதிரி அஜெண்டாவில் வருவாங்க. என் கணவனை போல பொல்லாதவன் உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு பிக்சர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் பாஸ்டர் நேர் எதிரடியாக பேசுவார். ஏமா அந்த பிசாசு உனக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு அவருக்கு அந்த மாதிரி சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப அஃபண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படி நீங்கள் என்ன சொல்வீங்க? அந்த மாதிரி புத்திமதி கேட்கவே மாட்டாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அழுதுகிட்டே வருவாங்க. பாஸ்டர் பிரச்சனை பெருசாகிடுச்சு பாஸ்டர், என்ன பண்ண முடியும், நீ கேட்கல. அன்றைக்கே புத்திமதி கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை என்ன பண்ண வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கை மீறி போச்சு, இப்போ கட்டு மீறி போச்சு. இப்போ அழுதும் யாரும் அவங்க மேலே பரிதாபப்பட போகிறது இல்லை, யாரும் காப்பாற்ற முடியாது. அநேக குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆலோசனை சொல்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து அசட்டை பண்ணிவிட்டு அதை வந்து எழுத்து பேசிக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு ஆலோசனை கேட்க மாட்டேன்னு சொல்கிற ஆட்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து அழுதுட்டு வரதை பார்த்துருக்கேன். சில தடவை எனக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்னாலே உதவி செய்ய முடியாமல் போயிடும், சமாதானம் பண்ண முடியாமலே போயிடும், சேர்த்து வைக்க முடியாமலே போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அன்றைக்கே நான் சொல்கிற ஆலோசனை கேட்டிருந்தா எவ்வளவோ நீ பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமேப்பா, எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியே வந்திருக்கலாமே, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இப்படி ஆலோசனைகளை மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, சில தடவை நம்முடைய பெரியோர்கள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, போதகர் மூலமாக ஆலோசனைகள் நம்முடைய ஆலோசகர்கள் மூலமாக கர்த்தர் கொடுப்பாரு. கொடுக்குற ஆலோசனை நம்ம கேட்கும்போது, நிதானிக்கும் போது அது நமக்கு நன்மையை உண்டாக்கும்.